கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57 4வது வசனம் வாசிக்கலாமா? என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீ இறைக்கிற மனித புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சங்கீதக்காரன் அவருடைய ஆத்துமா எப்படி கிடக்கிறது அப்படின்னு பேசுறார். நம்ம இன்னைக்கு உலக மனுஷனை ஒரு சிங்க கவியில போட்டாங்க. யாருங்க? தானியேல் இல்லைங்களா? அவர் ராஜா சொன்ன அவர் செய்யல, சிங்க கவியில கொண்டு போய் போட்டாங்க. பத்திரத்து கையெழுத்து வச்சுட்டாரு, ராஜாவை தான் வணங்கணும். ஆனா இவர் யெகோவா தேவனை வணங்கிட்டு இருக்காரு. அதனால கண்டுபிடிக்கப்பட்ட சிங்கங்களின் அந்த கெவியில கொண்டு போய் போடுறாங்க. ஆனா ஒரு ராத்திரி முழுவதும் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதவரை கர்த்தர் காத்து கொண்டார். அது என்னவென்றால் நான் குற்றமற்றவனா இருந்தேன் அப்படின்னு தானியேல் சொல்றாரு இல்லைங்களா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு மேனுவலா சிங்கத்தின் கெவிக்குள்ள விழுந்த ஒருத்தனையே சிங்கம் சேதப்படுத்தல. ஆனா தாவீது நீங்க சொல்லும் பொழுது என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. ஆமென். என்னவா அப்படிப்பட்ட மனுஷங்க ஆத்துமா அப்படி விழுங்க பார்க்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல, அப்படி விழுங்க பார்க்கிற சிங்கங்கள் நடுவுல என் ஆத்துமா இருக்கிறது. என் ஆத்துமா எப்போனா விழுங்கப்படலாம். அப்படி ஒரு நிலையில இருக்கிறேன். கர்த்தாவே நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க இப்படி இருந்தா நம்ம செபிக்கணும் இல்லையா? தீ இறைக்கிற மண்ணை புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். எப்படிங்க? நெருப்பள்ளி அப்படியே போடுவாங்களா? இல்ல, வார்த்தை தான். வார்த்தையில தீ இறைக்கிறது, கொள்ளுவதும் உயிர்ப்பிக்கிறது வார்த்தை தானே. இல்ல, எனக்கு அநேக தற்கொலைகளை நம்ம கேள்விப்படுகிறோம். என்ன வார்த்தை தாங்க முடியாம தான் என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை. இதுதான் தீ இறைக்கிற மனுஷர்கள். இன்னைக்கு நாம தீ இறைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில இருந்தாலும் நம்ம தண்ணீரை இறைக்கிறவர்களா இருக்கணும். அவங்க தீ சேர்த்து அணைப்போம். ஆமென், இயேசுவின் நாமத்தினால. அப்படி ஒருவேளை தீக்குள்ள கிடக்கிற பிள்ளைகளை என்ன செய்வோம்? காப்பாற்ற முடியாது. தண்ணீர் உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள வார்த்தைகளை நீங்கள இறைப்பதினாலே அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இப்படி எல்லாம் ஆறுதல் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தற்கொலைக்கு நேராக போய்கொண்டு இருக்கிற ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தை திருப்பி ஜீவனுள்ள பிள்ளையை மாற்றி இருக்கிறதே, அதுதானே ஜீவ தண்ணீர். இல்லை, அந்த தண்ணீரை கற்றுக்கொண்டு இருக்கிற நீங்க அதை சும்மா வச்சுக்க கூடாது. எங்காவது ஒரு இடத்துல தீ இறைக்கிற இடம் இருக்குமானா அங்க நீங்க போய் தண்ணீரை இறைக்கிறவர்களா மாறுங்க. ஆமென். எப்படி தெரியும் தீ இறைக்கிறாங்கன்னா? பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தாலே தெரியும் இல்லையா? அவங்க அழுகுவதும் அவங்க முறையிடுவதும் அது நமக்கு நல்லா தெரியும் இல்ல? அது மட்டும் இல்ல, அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் நாவு கருக்கான பட்டயமா. எப்படி பாருங்களேன், பற்கள் எப்படி இருக்கா, ஈட்டியா அம்பா கருக்கான பட்டயமா. அப்பா அப்படி கொள்ளுதுங்கிறார், பேச்சு அப்படி கொள்ளுதுங்கிறார், வார்த்தை அப்படி கொள்ளுதுங்கிறார். நான் என்ன செஞ்சேன்? யாருக்கு என்ன தவறு செய்தேன்? ஆனா என்ன பிடிப்போம், ஒழிப்போம், கட்டுவோம் பேசுறாங்களே, என்னத்துக்கு அப்படி பேசுறாங்க அப்படின்னு தாவீது இந்த சங்கீதத்துல எழுதி வைத்திருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடி இப்படி பேசிட்டு இருக்காங்களா? ஒரு மனுஷி இப்படி ஈட்டியா பற்களை வைத்து கருக்கான பட்டயமாய் நாவுகளை வைத்து அவங்கள எப்பொழுதும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களா? ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா? ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். எப்படி கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமா அவங்களை மாற்றுவார் அப்படின்னா, ஜெபம் பண்ண அது ஷார்ப் ஆகும். எப்படி ஒரு கத்தி தேய்க்க அது ஷார்ப் ஆகுதோ, அப்படி செவிக்க உங்கள் வாயின் வார்த்தைகள் கூர்மையுள்ள எந்திரமா பற்களுள்ள எந்திரமா மாறும். நீங்க மலைகளை மிதித்து நொறுக்கி போடுவீங்க. அப்படி வேதவசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு உலகத்துக்கு விரோதமாய் உலகத்துக்கு விரோதமா இல்ல, தேவனுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீங்களும் நானும் சேர்ந்துதான் நொறுக்கி போடணும். எப்படி? வார்த்தையினால ஜெபத்தினாலதான் அந்த சுத்தாவையில வெளியே துரத்த முடியும். அதனால தாவீது சங்கீதக்காரன் இன்னைக்கு காலை வேளையில நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம ஜீவ தண்ணீரை இறைக்கிறவர்களாய், அது மாத்திரமில்லை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்கிற ஜெபம் பண்ணுகிறவர்களாய், ஈட்டிகளும் அம்புகளும் கருக்கான பட்டயத்தையும் நொறுக்கி போடுகிற நல்ல ஷார்ப்பான இந்திரமாய் கர்த்தரை மாற்றும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் கர்த்தர் கூட பேசியிருக்கிறீங்க. வார்த்தைகள் முடியுது. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். துணை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57 5வது வசனம் வாசிக்கலாமா?
தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருடும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருடும். அது என்னங்க வானங்களுக்கு மேலாக? இல்ல, வேத வார்த்தை சொல்லுகிறது 7 வானங்கள். இல்ல, ஒருத்தர் வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார், 3ஆம் வானத்தில் இருந்தாலோ தெரியாது அப்படிங்கிறாங்க. வானங்களை குறித்த காரியங்கள் நிறைய இருக்கு. அதற்கு மேலாக உயர்ந்திருடும். ஆமென். கர்த்தரை உயர்த்துவதற்கு அதுக்கு மேல என்ன இருக்கு? இல்ல, உயர்த்தணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம உயர்த்து கொள்ளுகிறோம். நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய பணத்தை, நம்முடைய அழகை, நம்முடைய படிப்பை உயர்த்தி காண்பிக்கிறோம்ல. நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உயரமா காமிக்க ஆசைப்படுறோம். எங்கோ ஒரு இடத்துல நம்முடைய உறவுகள், நண்பர்கள், மற்ற இடங்கள், சொசைட்டியில நம்மளை உயரமா காண்பிக்க நாமே ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, தேவனே நீங்க உயர்ந்திருங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில யார் உயர்ந்திருக்கணும்? அவர் உயர்ந்திருக்கணும். அவர் பெருகணும், அது சிறுகணும். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது ஆரம்பத்துல, அதாவது விசுவாசியினுடைய தொடக்கத்துல அந்த வார்த்தையை வாசிக்கும் போது பயந்து, அது என்ன அவர் பெருகலாம், நான் ஏன் சிறுகணும்லாம் கேட்டேன். ஆனா என்னன்னா, என்னுடைய பெருமை, என்னுடைய மேட்டுமை இதெல்லாம் சிறுகணும். இது சிறுகனாதான் அவர் என்னிலே பெருக முடியும் என்பதை நான் உணர்ந்த வசனம் அதுதான். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உயரத்தில் இருந்தா உங்களை எங்க கொண்டு போய் வச்சிருப்பாரு? உயரமான இடத்துக்கு தான் கொண்டு போவார். அவர் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார பண்ணுகிற தெய்வம் அல்லவா? அப்ப உன்னதத்துல, உயரத்துல அவர் இருந்தா நீங்களும் எங்க இருப்போம்? அவர் கூட இருக்க போகணும். அதனால என்ன செய்யணுமா? அதனால அவர் உயர்ந்திருக்கணும் இல்லைங்களா? அதனால மட்டுமில்ல, அதனால அவர் உயர்ந்திருக்கணும். ஆமென். உமது மகிமை பூமி அனைத்தின் மேல் உயர்ந்திருப்பதாக. மகிமை பூமியில என்ன உயர்ந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிமை. இந்த பூமியில அநேக விக்கிரகங்கள் உயரமா மலைகள் உயர்ந்திருக்கு, மலைக்கு மேல விக்கிரகங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆனா சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பூமியிலே மகிமை உயர்ந்திருப்பதாக. அது எப்படிங்க திடீர்னு ஒரு இடத்துல காணப்படுமா? இல்ல, மனிதர்கள் மத்தியில இருந்து அதை உருவாகும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். என்ன செய்யணும்? அதை இன்னொருத்தருடைய இங்க போய் சொல்றீங்க, அது மகிமை உயருகிறது. இன்னொருத்தட்ட சொல்றீங்க மகிமை உயருகிறது. அது 10 பேர், 100 பேர், 1000 பேர், 1000 பேர், கோடி பேர், அது கடந்து போய்கொண்டே இருக்குது. மகிமை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். உங்க சாட்சியை நிறுத்திடாதீங்க. சில பேர் சாட்சி சொல்லும் போது இல்லையா, இப்ப பாரு இதையே கேட்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அந்த சாட்சி சொல்ல விட நாம மகிமைப்படும். ஆமென். அந்த சாட்சிய அது எப்படி வேணா இருக்கலாம், மற்றவர்களுக்கு அழுப்பா கூட போகலாம். ஆனா சாட்சி சொல்வது நிமித்தம் அப்படியே நாம மகிமையா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பூமியில நாம தான் நம்முடைய சாட்சி நிமித்தம் தான் அப்படியே மகிமை உயர்ந்திருக்கும்னு விசுவாசிக்கலாம். அப்ப இந்த நேரத்துல வானத்துல ஒரு உயர்ந்திருக்கணும் அப்படின்னா காரணம், நான் வானத்துக்கு ஒரு நாள் ஏறி போவேன், அவரோடு கூட நான் இருப்பேன். அதனால நான் விசுவாசிக்கிறேன் பூமியில அவர் நாம மகிமையா இருக்கணும்னா என்ன பூமியில வைத்திருக்கிறா, இந்த நாள்ல நான் பூமியில இருக்கும் வரைக்கும் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். என் நிமித்தம் அது மகிமையா இருக்கட்டும் நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அதனால இந்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாள்ல எங்க கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, உயர்ந்து இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கப்பா, மகிமையான இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அது இரண்டும் எங்களாலே உண்டாயிருக்கணும் நான் வாஞ்சிக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.